என் உயிரின் மேலான இரத்தத்தின் இரத்தமான ரசிகர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். என்னுடைய 2 கண்களால் பத்திரிகையாளரும் தொலைக்காட்சியிலும் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு வந்து ராம்ஜி சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாருங்க, அன்னைக்கு இருந்த முடிதான் இன்னும் அப்படியே வச்சிருக்கிறாரு. அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு பொறாமை வரும். பக்கத்தில் அப்படியே தலையை உரசுங்க, அது உண்மையா போய் டைரக்டர் வந்தார். சார் நீங்கள் வந்து ஆடியோ லான்ச் வரணும் அப்படின்னாரு. நம்ம பிஆர் ஆனந்த் சொன்னார், என்ன படம் சார் அப்படின்னா, இங்கிலீஷ் படம். இங்கிலீஷ் படத்துக்கு எதுக்கு ஆடியோ லான்ச் அப்படின்னா, இல்லை சார் படம் பேர் இங்கிலீஷ் படம், டைட்டில் தான் சார், நீங்கள் வாங்க சார். யார் சார் ஹீரோ? நான் ராம்கின். ஐயோ கண்டிப்பாக வரேன் சார், அவர் படம் எனக்கு பிடிக்கும், அவரை ரொம்ப பிடிக்கும். சரி வரேன்னு சொல்லி வந்தேன். உண்மையிலே எனக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருக்குது. கேமராமேன் விட்டு விளையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் இப்படி ஒரு கேமராமேனே கிடைக்கல. எனக்கு கிடைச்சவங்களாம் அது வீணாக்கிட்டானுங்க. அவர் சொன்னார், நான் தமிழ் படத்தில் நான் ஃபீல்டில் இருந்து இறந்துட்டேன். உண்மையிலே அவரை நான் ரொம்ப பாராட்டுறேன். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதே மாதிரி தான் தமிழ் படத்தில் நடித்து தமிழ் படத்துக்காகவே தமிழ்நாட்டுக்கே தம் பணத்தையும் கொடுத்து உயிரை விட்டார். அவர் ஒரு மனுஷன் தான். இது மாதிரி தமிழுக்காகவே வாழ்கிறவங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு நான் என்னுடைய அபிப்பிராயம். ரெண்டாவது, இந்த இங்கிலீஷ் படம் வந்து ரொம்ப நிறைய செலவழிச்சு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். நான் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நான் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பலை. அதனால் என்னை பேச வாய்ப்பளித்த என்னுடைய இயக்குனருக்கும், இசையமைப்பாளர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் மற்றும் ஹீரோவுக்கு, மற்றும் என்னுடைய அண்ணன் உதயகுமார் சாருக்கும், என்னுடைய இன்னொரு சகோதரர் பேரரசுக்கும் நான் ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கேன். ஏன்னா இப்படிலாம் சொன்னா தான் அடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது சும்மா சொன்னேன். தம்பி பேரரசு தம்பி தான். அவருடைய டைரக்ஷன் சொல்கிறோட அவர் ஒரு மேற்பார்வையில் நான் திருப்பதியில் ஒரு படம் பண்ணேன், புழுதின்னு சொல்லி. சும்மா என்னை விட்டு விளையாண்டார் பயங்கரமாக. நான் கூட சரி பவர் ஸ்டார்னா கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவார் மாதிரி, அது எந்த ஸ்டாராக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் நடிச்சுதான் அப்படின்னு சொன்னார். வெயிலில் போட்டு என்ன அதாவது என்னை உருட்டி பரட்டிட்டார். உண்மையிலே அவருடைய இயக்கத்தில் நடிக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கிறேன். அந்த அளவுக்கு என்ன, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, என்னை பட்டி தீட்டியிருக்காருன்னு சொல்லலாம். இவருடைய மேற்பார்வையில் நான் நடிச்சதில் ரொம்ப ஹாப்பியாக நினைக்கிறேன். அதேமாதிரி உதயகுமார் சார் படத்தில் நடிக்க ரொம்ப ஆசைப்பட்றேன். ரெண்டாவது, நான் வந்து இந்த சினிஃபீல்டில் வர்றதுக்கு எனக்கு முக்கிய காரணம் சொன்னால் அண்ணன் ராதாரவின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் முத ஃபீல்டுக்கு வரும்போது நேராக அவர் வீட்டுக்கு தான் போனேன். ஆனால் இந்த மாதிரி நான் படம் பண்ண போகிறேன், என்னென்ன பண்ணேன், என்ன கேரக்டர் பண்ணேன், ஹீரோ பண்ணேன், நிறைய முட்டாப்பெல்லாம் அப்போல்லாம் பண்ணாரா, இது பாட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி சினிஃபீல்டில் கெடுத்துட போகிறேன், ஏன்னு இப்படி சொல்கிறீங்க, ஏன் படம்னா நான் போட்டு என்ன எடுக்கலாம்டா நீ காமெடியாக பண்ணுன்னு சொன்னார். அதே மாதிரி நான் காமெடியாக பண்ணேன். அப்புறம் எனக்கு ஒரு ஆசை, என்ன இவரெல்லாம் என்ன போய் காமெடியாக சொல்கிறாரு, சரி நம்ம ஒரு வில்லனா பண்ணலாமேன்ட்டு நான் அவர்கிட்ட போனேன். ஆனால் இந்த மாதிரி வில்லனா பண்ண போகிறேன்னாரு. இப்போ எவ்வளோ செலவழிச்சேன்னாரு. ஒன்றும் இல்லைன்னா ஒரு 75 லட்சம் தான் இப்போ செலவழிச்சேன். போட்டு அதை அப்படியே அனுபவ கொள்முதல வை, நீ போய் வில்லன் இல்லைன்னா பண்ணி வீணாக பணத்தை எனக்கு. நான் அப்போ வீட்டு வெளியே வந்து யோசித்தேன், ஒரு பொறாமலை சொல்கிறாரு போல. சரி நம்ம வில்லனா பண்ணி பார்ப்பேன்னு சொல்லி 3 கோடி தான் சொன்னார் ஒருத்தர். அவர் யாருன்னு சொல்ல, கடைசியில் பார்த்தா 6 கோடி விட்டார். படமும் அப்படியே 6ஆ நிற்கிது. இந்த மாதிரி தலை சிறந்த ஒரு டைரக்டர்லாம் எனக்கு அப்போ அறிமுகம் இல்லை. கேமராமேனும் உண்மையில ரொம்ப பாராட்டுறேன். இப்போல்லாம் ஒரு ஆடியோ லான்ச் வரும்போது நான் ரொம்ப யோசிப்பேன், சே இவங்கெல்லாம் முன்னால் நம்ம கிடைக்காம போயிட்டான்னு. பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. இப்போ திருப்பி ஜனவரிலேருந்து நான் புதுப்படம் எடுக்க போகிறேன், பிரம்மாண்டமாக எடுக்க போகிறேன். கபாடியில் ரஜினி சொல்லுவார்ல, வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. கண்டிப்பாக ஜனவரிலேருந்து வருவேன். என்னுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். அப்போ இந்த மாதிரி டைரக்டரு, கேமராமேனு, மியூசிக் டைரக்டரு எல்லாத்தையும் நான் வந்து பயன்படுத்த ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு நினச்சி எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி.